ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லித்தழை, பச்சை மிளகா, ஜீரகம், பூண்டு, தக்காளி, புளி, காஞ்ச மிளகாய், கடுகு, பிளாக் பெப்பர். முழு மிளகு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புளி சைஸ் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும். அது வரைக்கும் தண்ணியில் ஊறட்டும். நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம், அடுத்து பச்சை மிளகா, அடுத்து ஜீரகம், நெக்ஸ்ட்டு பெப்பர் அளவு போட்டால் போதும். அப்புறம் மல்லித்தழை, அதையும் உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போடுறத விட அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே புளியை ஊற வச்ச அந்த தண்ணியில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நசுக்கி விட்டுக்கலாம், நல்லா பிழிஞ்சு சாறு இறங்குற அளவுக்கு. ரசம் மட்டும் நம்ம பிஃபோராக தான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இப்போது இது கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்ச அந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டு ஹீட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இப்போது கடுகு போனாங்க, நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சா இந்த ரசத்தை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணால் கசப்பாயிடும். ஓகே, இப்போ அவ்வளோதான், எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரசத்தை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுலாம் குக் பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதி வந்துடுச்சு, ஒரு கொதி தான் வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.